பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே அப்பா என்று அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக கொடான கோடி 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 நன்றி. இதோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்து நம்மோடு பேசப் போகிறார் என்று பார்ப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை தாங்கிக் கொள்ளட்டும். ஒரு வல்லமுள்ள கரம் நம்மளை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது. நாம் ஒரு சில நேரங்களிலே நினைப்போம், நாம் மிகவும் எளிமையாகவும் ஏழையாகவும் தரித்திரம் உள்ளவர்களாகவும் காணப்படுகிறோமே, கர்த்தர் நம்மை நினைத்தருளுவாரா? கர்த்தர் நம் மீது நோக்கமாயிருப்பாரா? ஏசப்பா நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவாரா என்ற கேள்விக்குறியோடு நாம் தேவனை நோக்கி பார்க்கிற காலங்களிலே நாம் மிகவும் துக்கிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம் என்பதை அவர் அறிந்து, என் மகனே, என் மகளே, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கையிலே என் பிள்ளைகளாகிய நீங்களும் ஐஸ்வர்யவான்கள் அல்லவா? ஏன் நான் ஏழை என்று நினைக்கிறாய்? எளியவன் என்று நினைக்கிறாய்? நான் உன்னை மேன்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வேன். எளியவன் என்னுடைய பார்வையிலே என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதும் இல்லை. ஒவ்வொருவருடைய சிறுமையின் வேதனையை நான் அறிந்து அவர்களுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் கெட்டு போவாதபடி நான் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாதே, எந்த காரியத்தை குறித்தும் சஞ்சலப்படாதே. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு கூட பேசும்படியான வார்த்தை இந்த வார்த்தை என்று அறிந்து கொள்ளுங்கள். மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். இந்த மாதம் கடைசி நாளிலும் கூட அவருடைய மகிமையினாலே நம்மளை முடிசூட்டி பாதுகாத்து நீண்ட ஆயுசு நாட்களை கொடுத்து நம்மளை ரட்சித்த தேவனை நாம் நன்றியோடு கூடி ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சிக்கட்டும். மகிமுள்ள கரம் அவர்களோடு கூட நிலைத்திருக்கட்டும். வல்லமுள்ள கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஒரு பொழுதும் அவர் உங்களை கைவிடாமல், ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகிடாமல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மகிமையினாலே உங்களை முடிசூட்டி பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனை நீங்கள் நன்றியோடு அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே ஏந்தி உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபொழுதும் மறவாதபடி, ஒருபோதும் அவருக்கு விரோதமாய் அவர் இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிறவர்களாய் இராதபடி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாய் நாம் அனைவரும் வாழ்ந்திட ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து பரலோக ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.